கேள்விக்கு பார்த்துட்ருக்கோம். தி ரேஷியோ ஆஃப் தி ஏரியா ஆஃப் தி இன்சர்க்கிள் அண்ட் சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் எ ஸ்கொயர்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம முதல்ல வந்துட்டு இன்சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அப்புறம் சர்க்கம்சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சி அதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல ஏரியா ஆஃப் இன்சர்க்கிள் இன்சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு தெரியும் சர்க்கிளுக்கு ஃபார்முலா வந்து 5r². ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், உள்ளே இருக்கிற சர்க்கிள் இந்த சைடு நான் வந்து ஸ்கொயரோட சைடு ஏன்னு எடுத்துக்கிறேன். அதுதான் டயாமீட்டர் ஆஃப் அ இன்சர்க்கிள். ஓகேவா? இதுவும் இதுவும் ஒன்று தான். அப்போ எனக்கு ரேடியஸ் வேணும்னா என்ன, a/2. கரெக்டாக? அப்போது πa/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போது πa²/4ன்னு வரும். ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஓகேவா? சர்க்கிள் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், இதோட ரேடியஸை நான் இது இருக்கு இல்லைங்களா, இது ஆர்னு எடுத்துக்கிறேன், கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். πr² கண்டுபிடிக்கணும். இந்த ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம், இது வந்து பாருங்கள் டயக்னல் அப்பே ஸ்கொயரோட டயக்னல் தான் அது. ஸ்கொயரோட டயக்னல் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ரெண்டு சைடு தெரியும். அப்போ டயக்னல் வேணால் என்ன பண்ணுவோம், பித்தகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டயக்னல் வந்து ரூட் ஆஃப் இந்த மற்ற ரெண்டோட ஸ்கொயரும் வரும். அப்போ a² + a² வரும். அப்போ ரூட் 2a² வரும். இது வந்து டயாமீட்டர். எனக்கு ரேடியஸ் வேணும்னா ரூட் 2a²/2ன்னு வரும். கரெக்டாக? இப்போது எனக்கு ஆர் கிடச்சிருச்சு, கேபிட்டல் ஆர் கிடச்சிருச்சு. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2a². கீழே வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். ஓகேவா? அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். இப்போ இது 1 and 2 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரேஷியோ கிடச்சிரும். அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு ரேஷியோ வந்து பாருங்கள் 5a²/4ன்னு இருக்குது. அப்போ இது கீழே போட்டிங்கன்னா πa². அப்போ மேலே போச்சுன்னா 2/πa²ன்னு வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள், πa² கேன்சல் ஆயிரும், இந்த 2வும் கேன்சல் ஆகி 1/2ன்னு வரும். இப்போ ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:2. அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?